அதானே அழகாகவே மாலை மனம் முடித்து மகிழ்ந்திருக்கும் நாளையிலே ஆமா இல்லறம் நல்லறம் என்று சொல்லிக்கினங்க அதானே அதானே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஆமா ஈகோ என்பது இல்லாமல் அதானே அதானே அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் இல்ல ஈகோ இருக்கக்கூடாது இல்லையா? நீ பெருசா நான் பெருசா பிறகு இப்ப அதான் நிறைய டைவர்ஸ் வள்ளியூர்லயும் திருநெல்வேலியும் நடந்துட்டு இருக்கு. சம்பாத்தியம் பெருசா யான் சம்பாத்தியம் பெருசா இப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு பிறகு ஏன்னா நீனும் சம்பாத்தியம் பண்ற ஆமா நானும் சம்பாத்தியம் பண்றேன் ஈக்குவலா தான் இருக்கும். சம்பாத்தியம் பண்ணாதவங்களே குடியிருக்கணும் பிறகு அப்படியா? சரி எப்படி இருந்தாலும் இறைவன் ஆண் என்றும் பெண் என்றும் எதற்காக படைத்தார்னு சொன்னீங்கன்னா காரணகரத்தோட தான். என்றைக்கும் ஆணுக்கு பெண் நிகராக முடியாது. ஒரு நாள் நிகர் கிடையாது. ஆமா அதுக்காக பெண்ணை தாழ்த்தி சொல்றேன்னு நினைச்சிடக்கூடாது. எப்படின்னா இறைவனுடைய படைப்புள் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆணுக்கு முன்னுரிமை சிவனுடைய உருவம். எங்களுக்குள்ள உரிமையே பெண்களுக்குன்னா சக்தியோட அம்சம். அப்ப சிவனும் சக்தியும் சேர்ந்ததான் உலகம், சக்தியும் சிவனும் சேர்ந்ததான் உலகம். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவன் இல்லை. ஆமா அததான் நீ பெருசா நான் பெருசான்னு இல்லாம மனைவி சொல்லை கணவன் கேட்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்ந்தமையானால் சந்தோஷமாக வாழலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஆமா இப்படி அழகாகவே மகிழ்ந்து வாசம் செய்து வருகின்ற போது இவர்களுக்கு பொன்னா